ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட உன் கண்கள் கண்ட காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும்போது தேவன் 40 வருஷமாய் அவர்களை நடத்தினார். அந்த 40 வருஷத்தில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக செய்திருக்கிறார். அந்த அதிசயங்களை எல்லாம் அவர்கள் கண்களால் கண்டதினால் அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கும். கண்கள் கண்ட காரியங்கள் அது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மறவாதபடி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தார்கள். அதுபோல இந்த நாட்களில் வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உங்களை தேவன் அடிமைதன வீடாகிய அன்று எகிப்திலிருந்து புறப்பட செய்தது போல நாம் வாழ்கிற இந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை பிரித்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் செய்ய அற்புதங்கள் அதிசயங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து அறியாதபடிக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு வைத்திருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நாம் ஒவ்வொரு நாளில் நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பதித்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் நம்மை பார்க்கும்போது தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அதுதான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை நீ உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகள் எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது நீங்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்கள் அதிசயங்களையும் நாம் மறவாதபடிக்கும் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நம்மை இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். இன்றைக்கு மனிதர்கள் மேலே இருக்கிற இந்த சரீரத்தை காத்து கொள்ளும்படியாக அநேக காரியங்களை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா தான் தேவனை சந்திக்கிற ஒரு ஆத்துமா. நம்முடைய ஆத்துமா எல்லாவற்றிலும் நீதி செய்கிற ஆத்துமா. அந்த ஆத்துமாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள். ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளும்படியாக இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது தேவன் அங்கிருந்து புறப்பட பண்ணினதையும் அங்கிருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். நாம் அறிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக இந்த வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் எந்த காரியத்தையும் நாங்கள் மறவாதபடிக்கு இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் எங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.